தாசில்தார் செத்தா ஒருத்தனும் வரமாட்டான். அப்படின்னு என்ன அர்த்தம்? தாசில்தார் வீட்டில் நாய் தான் செத்துச்சு, வந்தவன் நாய்க்கா வந்தான்? தாசில்தார் போய் நம்ம மூஞ்ச காமிச்சிட்டு வந்தோம், நான் உங்களுக்கு ரொம்ப வேண்டிய ஆளுங்க மறந்துடாதீங்க அப்படின்னு மூஞ்ச காட்டுறதுக்கு எதுக்கு வந்தான்? தாசில்தார் வீட்டு நாய் செத்தா எல்லாம் வருவான், தாசில்தார் செத்துட்டாருன்னு வச்சுங்க, ஆனா அவரை போய் பார்த்து என்ன போது போ அப்படின்னு போக மாட்டான். அப்ப காரியம் ஆகணும்னா வருவான், காரியம் ஆகலைன்னா வரமாட்டான். இது இயல்பு, உலக இயல்பு, உலக இயல்பு. எனவே நம்ம அந்த வாழ்கிற வாழ்க்கை என்பது அப்படிதான் இருக்கும். அதனாலதான் வேண்ட தக்கது. நீ எல்லாத்தையும் தான் கேட்ப, ஆனா எதை கொடுக்கணும்னு அவனுக்கு தெரியும், எதை கொடுக்கணும்னு அவனுக்கு தெரியும். இப்ப கொடுப்பது எது? கொடுப்பது எது? சிவம். எதை கொடுக்கும்? உலக போகத்தை கொடுக்கும், உலக போகத்தை கொடுக்கும். உலக போகம் என்பது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா மருந்து. உலக போகம் என்பது மருந்து. நோய் எது? பிறவி அறிவில் இருக்கிற ஆணவ மலம். அறிவில் இருக்கிற ஆணவ மலம் தீருவதற்காக, அதன் வலிமை கெடுப்பதற்காக கொடுக்கப்படுகிற மருந்து தான் எது? உலக போகம். உலக போகம். அப்ப உலக போகத்தை எப்படி கொடுக்கணும்? மருந்து மாதிரி கொடுக்கணும். மருந்து மாதிரி கொடுக்கணும்னா பிரிஸ்கிரிப்ஷன் இருக்கா இல்லையா? முதல்ல வந்த உடனே பல்ஸ் பிடிச்சு பார்த்துட்டு டெஸ்ட் எல்லாம் எடுத்துட்டு இவனுக்கு நோய் எப்படி இருக்கு, என்னென்ன இருக்குன்னு பார்த்துட்டு இந்த நோய்க்கு இந்த மருந்து இதா, காலையில ஒன்று சாயந்தரம் ஒன்று சாப்பிடு. இவனுக்கு கொஞ்சம் ஹெவியா இருக்கு, ஏப்பா இது 25 mg போல 50 போடு. வரவனுக்கெல்லாம் அப்படி டாக்டர் இப்படி கையை உள்ள விட்டு இந்தா புடி அப்படி கொடுத்தா இதே ஆளை கொண்டு விடுவானா இருக்குது இந்த ஆளு இல்லையா? என்ன செய்யணும்? நோய் என்னன்னு பார்த்து நோய்க்கு தக்கவாறு எதை கொடுக்கணும்? மருந்தை கொடுக்கணும். அப்ப உலக போகம் என்பது விருந்து கிடையாது, மருந்து. முதல்ல அதை ஞாபகம் வச்சுக்கணும். அப்ப மருந்துன்னு என்ன செய்யணும்? பார்த்து பார்த்து தான் கொடுப்பான். கொடுத்து பார்த்து 2 நாள் சாப்பிட்டு வா, 2 நாள் சாப்பிட்டு வா, நல்லா இருந்தா பார்க்கலாம், இல்லைன்னா உனக்கு வேற மருந்து கொடுக்குறேன். என்னது? கொஞ்சம் ஹெவி டோஸ் கொஞ்சம் ஹெவி பண்ணும், சரியா? அப்ப உலக போகத்தை கொடுத்தா என்ன செய்யணும்? நோய் தீர்ற மாதிரி அனுபவிக்கணும். நாம அதை எப்படி கேட்கிறோம்? பத்தல சார், மருந்து பத்த மாட்டேங்குது, இன்னும் கொஞ்சம் சேர்த்தி கொடுங்க. யோ என்னையா மருந்து கொடுத்தா சேர்த்தி கொடு, விருந்து மாதிரி மருந்தை சாப்பிட்டு இருக்கிறேன். அது விருந்து இல்லையா, மருந்து. நமக்கு இப்போ உலக போகம் விருந்தா தெரியுது, ஆனால் நம்ம என்ன கேட்டுட்டு இருக்கிறோம்? கண்ணில் படுறதெல்லாம் கேட்டுக்கிட்டு இருக்கோம்.